சூர்யா நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் கருப்பு. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்ப இந்த படம் Amazon Prime OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பிரீத்திக்கும் சரவணன் எப்படி கருப்புன்னு தெரியும் அப்படின்னுங்கிறத செஸ் போர்டு காயின தூக்கி போடும்போது அந்த குதிரை மூலமா சரவணன் வந்து கருப்பசாமி கடவுள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பூசாரி எப்படி தெரிஞ்சுக்குவாரு அப்படின்னா, துரைசிங்கம் கேரக்டர்ல வரும்போது அப்ப ஃபைட் பண்ணும்போது கையில வந்து ஒரு கருப்பு கலர் கயிறு கட்டியிருப்பாரு. அதுல குதிரை சிம்பிள் போட்ட டாலர் இருக்கும். ஸோ அது மூலமா அவர் தெரிஞ்சுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ பூசாரி மூலமா புதுசா ஓபன் பண்ணியிருக்கிற கோர்ட்லயுமே கருப்பசாமி இருக்கிறாரு அப்படிங்கிறத லாயர்ஸ் கிட்ட பயம் இருக்கணும் அப்படிங்கிறத பூசாரி மூலமா கன்வே பண்ணுவாரு. பேபி கண்ணன் வந்து ஒரு டிசைன் வச்சு ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. ஆனா அது வந்து சரவணனுக்கு தான் வந்து கொடுத்திருந்திருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து கடவுள்ல இருந்து மக்களால் வர வைக்கப்பட்ட ஒரு வக்கீலா இருப்பாரு. ஸோ வக்கீல்லையே இவர் தான் வந்து தனித்துவமா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி பேபி கண்ணன் போட்டிருக்கிற டிசைன் வச்ச ஷர்ட் வந்து சரவணனுக்கு தான் வந்து கொடுத்திருந்திருக்கணும். மெட்ரோ ட்ரெயின்ல பிரீத்தி வந்து ஃபைட் பண்ற மாதிரி நினைச்சு பார்ப்பாங்க. அப்ப எல்லாருமே அடிச்சு தூக்கி போடுற மாதிரி கனவு காண்பாங்க. சரவணன் வந்து ஏன் எல்லாரையும் அடிக்கும்போது ஒவ்வொரு அடியுமே வந்து ஸ்ட்ராங்கா விழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா பிரீத்தியோடைய கனவுல சரவணன் வந்து ஒரு கருப்பசாமியா நினைச்சு பார்க்கறதுனால தான் ஒவ்வொரு அடியுமே ஸ்ட்ராங்கா விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல வினோ வந்து கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பிரியாணி கடை இருக்குது. எல்லாருமே அங்கதான் சாப்பிடுறாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நகையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நாங்க கடைசியில அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிடணும். அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா படத்தோட இடையில இந்த பொண்ணு வந்து இறந்து போயிருச்சுன்னு சொன்னாலும் படத்தோடைய கடைசியில அந்த பொண்ணு உயிரோட வந்திருக்கும். அது கடவுளுடைய அருள் மூலமா வந்திருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனாலதான் வந்து காட் இஸ் திங்ஸ் அப்படிங்கிறத பக்கத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் அந்த பொண்ணு வந்து ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருப்பாங்க. ஸோ ஒயிட் கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறத ஒரு ஏஞ்சலை குறிக்கக்கூடிய கலரா இருக்கும். ஸோ கடவுளுக்கு நிகரா இந்த பொண்ணை அந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி பினுவும் அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு கிட்ட இது என்ன ட்ரெஸ் நகையோட போச்சுன்னு நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தான் கோர்ட்லயுமே ஜட்ஜு வந்து கூட வேலை பார்க்குற ஸ்டாஃபை பார்த்து பூவை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. அதே மாதிரி ஃபைனல் ஹியரிங்லயுமே வந்து ட்ரெஸ்ஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ஜட்ஜு வந்து உன் ட்ரெஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து தள்ளி போடுவாரு. அப்ப பினு வந்து ஜட்ஜு கிட்ட எதிர்த்து பேசிடுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து கரெக்டா தான் பேசியிருக்கிறா அப்படின்னு 4-5 பேர் கைத்தட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல கண்டினியூட்டியா அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. வினோ வந்து மயக்கப்பட்டு கீழே விழுந்துரும். அப்ப சரவணன் வந்து தூக்கிட்டு போவாரு. அவ்வளோ டீசெண்டா தூக்கிட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. வினுக்கும் அப்பாவுக்கும் சொந்தக்காரவங்க யாருமே இருக்க மாட்டாங்களான்னு ஒரு லாஜிக் கொஸ்டின் வராம இருக்கிறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நகைய ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ரொம்ப மாசம் ஆச்சு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அந்த நகைய லாக்கர்ல இருந்து எடுக்கும்போது அந்த துணியை கலட்டுவாங்க. அவ்வளோ டஸ்டா இருக்கும். ஸோ இங்கேயுமே கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காட்டியிருப்பாங்க. பினுவோடைய அப்பாவுக்கு ஃபோன் கால் வரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அப்ப ஃபோன் கீழே விழுந்துரும். ஸோ இது மூலமா பினோ வந்து தவறிவிட்டா அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அங்க கவலையா இருக்கிறாரு அப்படிங்கிறத கன்னத்துல கை வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்ல நகை வந்து கைக்கு கிடைச்சாலும் கோர்ட் மூலமா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பயுமே கன்னத்துல கை வச்சிருப்பாரு. ஒரு வக்கீல் பினோ அப்பாவை பார்த்து கேஸ் ஜெயிச்சிட்ட போல ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப கோவத்துல நான் ஜெயிச்சுதான் ஆனா என் பொண்ணு போயிட்டா அப்படின்னு சொல்லி கோவத்துல நகையெல்லாம் அவர் மூஞ்சிலே விட்டெறிவாரு. ஆனாலும் அந்த வக்கீல் வந்து நகையை எடுத்து பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குவாரு. அதே மாதிரி அவருடைய ஸ்பெஷலே வந்து வளையல் வாங்குற பழக்கமா தான் வச்சிருப்பாரு. அதனாலதான் வளையல் மட்டுமே எடுத்து பாக்கெட்ல போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவரு வளையல் மட்டும்தான் வாங்குவாரு அப்படிங்கிறத ப்ரீ கிளைமேக்ஸ்ல அந்த வக்கீல பார்த்து பேபி கண்ணன் கேட்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே சீன்ல சரவணனை பார்த்து உங்களுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருப்பாரு. நகையை எடுத்துக்கோங்க எனக்கு ஜிபே பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு தான் வந்து ஜிபே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பினுவோடைய கேஸ் எடுக்கும்போது அந்த பிரியாணி கடையில இருந்து தான் வந்து கேஸ் நடத்துறதுக்கு
ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயுமே கண்மணி வந்து கேஸ நடத்துங்கன்னு எல்லா வக்கீல் கிட்டயும் கேட்கும்போது, ஆப்போசிட்ல ஒரு பிரியாணி கடை இருக்கிறத பார்க்க முடியும். இன்டர்வல் பிளாக்ல ஃபைட் சீன் அப்ப ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணும்போது நார்மலா ஒரு ஆள தான் அடிப்பாரு. இதே இது மிளகா பொடி சாக்க சரவணன் மூஞ்சில போட்ட உடனே கருப்பசாமியா மாறி 4, 5 பேர ஒரே டைம்ல ரத்தம் தெறிக்கிற அளவுக்கு அடிப்பாரு. அதே மாதிரி இந்த ஃபைட் சீன்ல நாக் அவுட் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் சீனு குதிரையில வர மாதிரி ஃபைட் பண்ணுவாரு. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்லயுமே வந்து குதிரையில வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பிரீத்திக்கும் கண்மணியோடைய கேஸ் வந்தனா கட்டின கேஸ கருப்பசாமி தான் வந்து குடுத்திருந்திருப்பாரு அப்படிங்கிறதுக்காண்டி, என்னதான் வந்து பிரீத்தியோடைய கனவுல கருப்பசாமி கேஸ் கட்ட கையில குடுத்தாலும், கேஸ் கட்டு பக்கத்துல கருப்பசாமி சிலையும் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த பொண்ணோடைய கேஸ விசாரிக்கும்போது நடந்த உண்மைய மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு பேபிகண்ணன் சொல்லியிருப்பாரு. அப்ப உண்மைய மட்டும் சொல்லப் போறாரு அப்படிங்கிறதுக்காண்டி பேக்கிரவுண்ட்ல அந்த சொடக்கு போடுற சவுண்ட் எஃபெக்ட் குடுத்திருப்பாங்க. சூர்யா வந்து சோசியல் மீடியால கருப்பு படம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்ற விதமா ப்ரமோஷனுக்காண்டி அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுல கண்ணுங்களா செல்லங்களான்னு சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தை காடு மோடு சாங்லயுமே வந்து லிரிக்ஸா இருக்கும். அதுல இருந்து தான் வந்து ஃபேன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ப்ரமோஷன் வீடியோவ வெளியிட்டிருப்பாரு. இந்த படத்துல நட்டியோடைய பேரு ராஜநாயகன்ங்கிறது இந்த ஒரு ஃப்ரேம்ல மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. கருப்பு வந்து இது என்னுடைய எல்லை, இதுக்குள்ள நான் தப்பு நடக்க விட மாட்டேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஸோ இந்த வார்த்தை மூலமா இன்னொரு சூர்யா வருவாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சிங்கம் படத்துல இருக்கிற துரைசிங்கம் வருவாரு. கார 2ஆ பிளந்துக்கிட்டு வரும். அங்க கத்தி எவ்வளோ பவரா இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா நெருப்பா இருக்கிற மாதிரியும், ஷார்ப்பா இருக்கிற மாதிரியும் கலரிங்ல பார்க்க முடியும். இந்த ஒரு சீன்ல ஜட்ஜ் வந்து ஆளுங்கள விட்டு பேபிகண்ணன கொல்ல சொல்லி அனுப்பி விட்டுருப்பாரு. அப்ப கார் ஆக்சிடென்ட்ல நெத்தியில அடிபட்டிருக்கும். அத கிளைமாக்ஸ் வரைக்குமே கன்டினியூட்டிய மிஸ் பண்ணாம காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல ஒருத்தர கோஸ்ட்ன்னு தான் வந்து சொல்லி கூப்பிடுவாங்க. இவருடைய பேரு சண்முகம் அப்படின்னு கிளைமாக்ஸ்ல தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆனா பழைய கோர்ட் வந்து இடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பேப்பர்ஸ்லாம் வந்து பறந்து சண்முகத்துக்கிட்ட ஒரு பேப்பர் வந்திருக்கும். அப்ப அந்த பேப்பர ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சண்முகங்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவருடைய சொத்தை ஏமாத்தி அந்த ஊரு எம்எல்ஏ எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் கேஸ் போட்டிருந்திருப்பாரு. இது வந்து ஒரு சிவில் கேஸ் அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா அந்த பேப்பர்ல சிவில் கேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பழைய கோர்ட்ல நீதி தேவதை வந்து கருப்பா இருக்கும். இதே இது புதுசா கோர்ட் வைக்கும்போது அந்த நீதி தேவதையோடைய கலர் வந்து கோல்டன் கலர்ல மாறி இருக்கும். ஸோ இனிமேலு எல்லாருமே திருந்திட்டாங்க அப்படிங்கிறத அந்த நீதி தேவதை மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல சிங்கம் கெட்டப்ல வரும்போது ரவுடி ஆளுங்கள்ல ஒருத்தரு அந்த ஸ்டாரை தொட்ட உடனே கையிலேயே சூடம் ஏத்தி தீபாராதனம் காட்டின மாதிரி அந்த சீனை அழகா எடுத்திருப்பாங்க. மக்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா தப்பு பண்ண மாட்டாங்க. அப்பப்ப வந்துட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு கருப்பு. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் மக்களுக்கு பயம் வரணும் அப்படின்னு கிளைமாக்ஸ்ல எல்லாருக்கும் தெரியிற மாதிரி சண்டை போடுவாரு. பேபிகண்ணன கொல்லுவாரு. கருப்பு படத்த நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல கருப்பு படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கருப்பு படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.